வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா 2025 குரூப் டியோட எக்ஸாம் டேட் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் 2025 குரூப் டியோட வேகன்சி லிஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், செலெக்ஷன் ப்ராசஸ், லாஸ்ட் மினிட் டிப்ஸ், டார்கெட்டட் ஸ்கோர், நீடட் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து அஃபிஷியலாக ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27/11/2025 16/1/2026, அதாவது எக்ஸாக்டாக 2 months வந்து நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடக்க போகுது. ஏன்னா நம்ம குரூப் டியோட அப்ளிகேஷன் வந்து ஹியூஜாக இருக்கனால நமக்கு 2 months வந்து எக்ஸாம் ப்ராசஸ் நடக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 குரூப் டியோட வேகன்சி லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். 2025 டோட்டல் வேகன்சி, அதாவது குரூப் டியோட டோட்டல் வேகன்சி எவ்வளோனா 32,438 வேகன்சி வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு சென்னை ஜோனில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 2,694 வேகன்சி வந்து நமக்கு குரூப் டியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 2019 நமக்கு ப்ரீவியஸ் இயர் நடந்த குரூப் டியோட எவ்வளோ வேகன்சிஸ், அதாவது ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் எவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் நடந்த குரூப் டியோட வேகன்சி எவ்வளோனா 1,03,769 வேகன்சி வந்து நமக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம சென்னை ஜோனில் மட்டும் டோட்டலாக 9,500+ வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போன குரூப் டியில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் சென்னை ஜோன் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 16.96, ஓபிசிக்கு வந்து 55.66, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40 மார்க்கும், எஸ்சிக்கு வந்து 49.9, எஸ்டிக்கு வந்து 43.50 நமக்கு போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபாக சென்னை ஜோனுக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட செலெக்ஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா சிபிடி. சிபிடியில் நமக்கு மொத்தமாக 4 டாபிக் இருக்குது. மேக்ஸில் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் சேர்த்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ், ஓவராலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 1 மார்க் படி டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ண நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எவ்வளோனா 1 கொஸ்டினுக்கு 1/3 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சிபிடியில் எடுக்கிற மார்க்கை வச்சு 1:3 ரேஷியோவில் உங்களை செகண்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் என்ன ப்ராசஸ்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது பிஇடின்னு சொல்லுவாங்க. அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா மென்ஸ், அதாவது மென்ஸ் வந்து ஒரு 35 kg பேக் எடுத்துக்கிட்டு, சேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு 100 மீட்டருக்கு 2 minutes நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதே இது உமன்ஸ் வந்து 25 kg 100 மீட்டர் வந்து 2 minutes பாஸ் பண்ணணும். மென்ஸ் வந்து உங்களுக்கு 35 kg ஆகும், உமன்ஸ் வந்து உங்களுக்கு 25 kg சேண்ட் பேக்கை நீங்கள் சுமந்துக்கிட்டு 100 மீட்டரை 2 minutes நீங்கள் முடிச்சாகணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னா மென்ஸுக்கு வந்து 1000 மீட்டர் வந்து 5 minutesலையும், உமன்ஸ் வந்து 1000 மீட்டரை 5 minutes 40 seconds கிராஸ் பண்ணணும். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிஞ்ச பிறகு உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸ். மேக்ஸில் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸும், ரீசனிங் உங்களுக்கு 30 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸும் ரீசனிங் தான் உங்களுக்கு என்னன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இதில் நீங்கள் மினிமமாக 50+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தா தான் உங்களுக்கு வந்து மார்க் பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால் நீங்கள் மினிமமாக மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து உங்களுக்கு 55 கொஸ்டின்ஸில் மினிமமாக 50+ கொஸ்டின்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்ட் ஆகும். அடுத்து ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஜர் டாபிக்ஸை கவர் பண்ணியிருந்தாலுமே 10 to 50 கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், இதில் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் 20 கொஸ்டின்ஸில் மினிமமாக நீங்கள் 10+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணதான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் உங்களுக்கு மேஜராக 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர் மந்த், அக்டோபர் மந்த், நவம்பர் மந்த், இந்த 3 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் தெளிவாக படித்தாலுமே ஈஸியாக 3 to 4 கொஸ்டின் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர் மந்தோடையும், அக்டோபர் மந்தோடையும், நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக தெளிவாக படித்து வச்சுருந்தா
ஈஸியாக உங்களுக்கு 3 to 4 கொஸ்டின் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் மேஜர் டாபிக் கவர் பண்ணியிருந்தாலே 5 to 6 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி படித்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். புதுசாக டாபிக்ஸ் எதுவும் படிக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து நமக்கு நெருங்கி வந்துருச்சு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக படித்த டாப்பிக்கை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். புதுசாக டாபிக்ஸ் எதுவும் படிக்க வேண்டாம். அதே மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், பெர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், மென்சுரேஷன் ஃபார்முலா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை மேஜராக இதை படித்தாலே போதும். உங்களுக்கு 3 to 4 கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டார்கெட்டட் ஸ்கோர். அதாவது 2025 குரூப் டியோட டார்கெட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் மினிமமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா 75 to 80+ இருந்தால் நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸில் நீங்கள் அக்யூரேசியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது அக்யூரேசியை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அக்யூரேசி இருந்தால் தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அக்யூரேசியாக எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு வந்து டோட்டல் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகாது, உங்களுக்கு மார்க் தான் பூஸ்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா நீடட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி கொண்டு போகணும். சேஃப்டிக்காக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போயிருங்க. அடிஷ்னலாக ஒரு ப்ரூஃபை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் மறக்காமல் ஹால் டிக்கெட்டை ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போயிருங்க. அடுத்து November 20 வந்து NTPCயோட அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் NTPC நோட்டீஸ் அப்ளை பண்ணிடுங்க. குரூப் டி எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் டாப் 5 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.